ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரைன் எக்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம். ஓஷனில் 80% இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. பட் பாஸ்ட் 100 இயர்ஸில் செயிலர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் சிலர் கிரியேச்சரோட பாடிஸ் அண்ட் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது ஃபேக்குன்னு சிலர் தள்ளிட்டு போனாலும் சயின்ஸால் இதை இன்னுமே என்னன்னு கிளாஸிஃபை பண்ண முடியலை. இன்றைக்கி நம்ம இந்த 3 மிஸ்ட்ரி என்கவுண்டர்ஸோட ஆக்சுவல் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஸ் 1, த ஜியோமாரோ கேர்கஸ். ஃபர்ஸ்ட் 1977 நடந்த ஜியோமாரோ இன்சிடென்ட். இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபிஷிங் ஷிப். இவங்க கடலில் வலை விரிச்சப்போ 4000 பவுண்டு வெயிட் உள்ள ஒரு அழுகி போன கேர்கஸ் மேலே வந்துச்சு. இது அந்த ஃபோட்டோவை பாருங்கள். லாஜிக்காக பார்த்தா இதுக்கு ஒரு லாங் நெக் அண்ட் 4 பிக் ஃப்ளிப்பர்ஸ் இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் இதை பிசியோசார்னு சொன்னாங்க. பட் சயின்டிஸ்ட் எல்லாரும் இதை ஒரு பேஸ்கிங் ஷார்க்கோட பாடின்னு சொல்கிறாங்க. ஷார்க் அழுகி போனால் அந்த லாங் நெக் ஷேப் வரும்னு ப்ரூஃப் கொடுத்தாங்க. பட் அந்த ஷிப்பில் இருந்த க்ரூ எல்லாரும் இது நிச்சயமாக ஷார்க் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லாஜிக்கும் சைட்டிங்க்கும் நடுவில் இந்த மிஸ்ட்ரி இன்னும் தொடருது. கேஸ் 2, 1964 ஆஸ்திரேலியாவில் எடுத்த இந்த ஃபோட்டோவை பாருங்கள். தண்ணி மேலே ஒரு பெரிய டேட்போல், அதாவது தவளைக்குட்டி மாதிரி ஒரு கருப்பு கலர் கிரியேச்சர் படுத்துக்கிட்டு இருக்குது. இதோட லென்த் 80 ஃபீட். சிலர் இதை ஒரு பிளாஸ்டிக் கவர்னு சொன்னாங்க. பட் ஃபோட்டோ எடுத்தவர் நான் அதை தொட்ட உடனே அது வாயை திறந்துச்சுன்னு சொன்னார். அந்த காலத்தில் ஃபோட்டோஷாப்பும் இல்லை. அப்போது இந்த பெரிய கிரியேச்சர் எங்கே போச்சு? ரிசர்ச்சருக்கு இன்னும் இது என்னன்னு தெரியாது. கேஸ் 3, த ஆர்ஸ் ஹெட் மான்ஸ்டர். லாஸ்ட்டாக இந்த ஃபோட்டோவை பாருங்கள். 1937 ஒரு பெரிய திமிங்கலம் செத்து போச்சு. அதோட வயிற்றுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சான அனிமல் இருந்துச்சு. அதோட தலை பார்க்குறதுக்கு ஆர்ஸ் மாதிரி இருந்துச்சு. இதை கேப்டோசாரஸ்ன்னு கூப்பிடுறாங்க. இது ஒரு சீ சர்பெண்ட்னு மக்கள் நம்புகிறாங்க. பயாலஜி புக்கில் இந்த அனிமலை பற்றி குறிப்பே கிடையாது. கடலோட ஆழத்தில் இன்னும் நம்ம பார்க்காத மிருகங்கள் நிறையா இருக்குன்னு இது ஒரு பெரிய ப்ரூஃப். இந்த 3 இன்சிடென்ட்ஸும் நமக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஓஷனுக்குள்ளே நம்ம நினைக்காத விஷயம் இன்னும் நிறையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இந்த 3ல் உங்களுக்கு எது 100% உண்மைன்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் லாஜிக்கல் ஃபேக்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு பிரைன் எக்கோ.